ஒரு பெரிய படையோட பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்து இறங்கியிருக்காருப்பா. அவரு தான் கெய்ர் ஸ்டார்மர். பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஏன் ஒரு பெரும் படையோட, என்னப்பா இது வரலாறு திரும்புதா அப்படின்லாம் கேட்டா கிடையாது. இது வந்துட்டு உண்மையான படை கிடையாது. இது வந்துட்டு ஒரு பிசினஸ் டெலிகேஷன். யூகேல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ்னுடைய சிஇஓஸ், சிஎஃப்ஓஸ், ஆண்டர்பிரனர்ஸ், பொருளாதார வல்லுநர்கள், அதையும் தாண்டி கல்ச்சுரல் சார்ந்த டேலண்ட்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு அவருடைய ஃப்ளைட்லேயே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மிகப்பெரிய ட்ரேடு மிஷனுக்காக இந்தியாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னப்பா வரலாறுலாம் திரும்புதா? ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தானே வெள்ளைக்காரங்க இந்தியாவுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வளங்கள், ஸ்பைசஸ், தங்கம், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் வளமானாங்க. அதனுடைய விளைவா இப்போ மறுபடியும் அவங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. ஏகப்பட்ட குழப்பங்கள், இங்கிலாந்து முழுக்க மைக்ரேஷன் ப்ராப்ளம், வேலைவாய்ப்பின்மை, அதையும் தாண்டி பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்னு மறுபடியும் ஏகப்பட்ட பிரச்சனையில் சிக்கிக்கிட்டாங்க. அவங்க மறுபடியும் 300-400 வருஷத்துக்கு அப்புறமும் அடைக்கலம் தேடக்கூடிய ஒரு நாடாக இப்போ இந்தியா மறுபடியும் வந்திருக்கு. அதனால தான் அவங்க ஐரோப்பிய யூனியன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் போடப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம்னு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கெய்ர் ஸ்டார்மரே பெருமை அடைஞ்சிக்கிட்டாரு இந்தியா கூட போட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு. அந்த நிலமையில தான் இப்போ யூகே இருக்குது. அந்த யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக. இது ஜூலையில் கையெழுத்தாச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். யாரெல்லாம் அவர் கூட வந்திருக்காங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் சிஇஓ, ரோல்ஸ் ராய்ஸ் சிஇஓ, பிரிட்டிஷ் டெலகாமு, லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு 125 கம்பெனி. இதில் வந்துட்டு ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏஎம்சிஏ. இதுக்கான இன்ஜினை வந்துட்டு ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள் சொல்லுதாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃப்ரான்ஸ் நிறுவனமான சாஃப்ரான் கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தோம். அவங்க டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இன்னும் நிறைய விஷயத்தை இந்தியாவுக்கு நாங்கள் கொடுக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பிரிட்டிஷனுடைய ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி கடந்த 20 வருஷத்தில் போர் விமானம் சார்ந்த இன்ஜினை மிகப்பெரிய அளவுக்கு R&D ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ணக்கூடிய கம்பெனியாக இந்த ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது. 5th ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, 6th ஜென்ரேஷன் போர் விமானம் வந்தால் கூட அதுக்கு தேவையான இன்ஜினையும் நாங்கள் தயாரிச்சுக்கிடுதோம். உங்களுக்கு நாங்கள் முழுமையாக டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும், நீங்கள் ஃப்ரான்ஸையும் அமெரிக்காவையும் கழட்டி விட்டுட்டு எங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கிட்டே இருந்து உங்களுடைய ஏஎம்சிஏ, அதாவது இந்தியா ஒரு 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டுக்கான ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க, அதுதான் ஏஎம்சிஏ. அதுக்கான இன்ஜினை நீங்கள் அமெரிக்காக்கிட்டையும் வாங்க வேண்டாம், ஃப்ரான்ஸ்கிட்டையும் வாங்க வேண்டாம். பிரிட்டிஷ் கம்பெனினா ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது, நாங்கள் கொடுக்குறோம், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம், என்ன வேணுமோ பண்ணித்தரோம், எங்ககிட்ட வாங்கிக்கிடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ இந்தியா கிட்ட கேட்குறதுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் சிஇஓவை கையோடையே கூட்டிகிட்டு வந்திருக்காரு பிரிட்டிஷனுடைய பிரைம் மினிஸ்டர். அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னதே, இந்தியா வந்துட்டு உலகத்துடைய 3வது பெரிய பொருளாதாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய இளைஞர்களுடைய சக்தி இருக்குது. இந்தியா வந்துட்டு 2047க்குள்ளே வந்துட்டு ஆத்ம நிர்பார் பாரத் தான் மாறப்போகுது. இப்படி இருக்கிற நிலமையில் பிரிட்டிஷனுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க 1947 இந்தியா விட்டு போகும்போது இந்தியா ஒரு மிகப்பெரிய வறுமை மிகுந்த நாடாக விட்டுட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு 78-79 வருஷத்தில் இந்தியாவுடைய வளர்ச்சி பிரிட்டிஷை விட மிகப்பெரிய அளவுக்கு போயிருக்கு. அதனால தான் பிரிட்டிஷை இந்தியாவுக்கு தேடி வந்திருக்காங்க. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்தியாவை பயன்படுத்தி பிரிட்டிஷனுடைய பொருளாதாரத்தை நம்ம வந்துட்டு கொஞ்சம் மேலே கொண்டு போகணும். அதாவது இந்த பிரிட்டிஷ்க்கும் இந்தியாவுக்குமான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துட்டு நடைமுறைக்கு வர பட்சத்தில் இன்றைக்கி பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்குமான பைலேட்ரல் இந்த எக்கனாமி வந்துட்டு $25 பில்லியன் அளவுக்கான அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பிரிட்டிஷுக்கு நிறையவே லாபம் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ரோல்ஸ் ராய்ஸ், அவங்களுடைய விஸ்கி, அதையும் தாண்டி அவங்களுடைய காஸ்மெட்டிக்ஸு, இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அவங்க வரியே இல்லாமல் விற்றுக்கிடலாம். வரியே இல்லாமல் விற்கும்போது காம்படிஷனே இருக்காது. ஏன்னா வரியே இல்லாமல் பொருளை விற்றா அதோட விலையும் கம்மியாக இருக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக இந்தியன் மார்க்கெட் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் வாங்கும் சக்தி கொண்ட மக்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே பெரிய மார்க்கெட், அதை நம்ம பயன்படுத்திக்கிடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த 125 பிஸ்னஸ் டெலிகேஷனையும் பெரிய மோட்டிவேட் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்து இறக்கியிருக்காரு. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து டெக்ஸ்டைல்ஸு, ஜுவல்லரி, நம்மளுடைய இன்ஜினியரிங் குட்ஸு, ஃபார்மசி, இந்த மாதிரியான விஷயத்தையுமே நம்ம பிரிட்டிஷில் கொண்டு போய் போட்டியே இல்லாமல், அதாவது டேரிஃபே இல்லாமல் விற்றுக்கிடலாம். இந்த ஒரு அக்ரிமெண்ட் நடைமுறைக்கு வர பட்சத்தில் 2 நாடுகளுக்கும் மிகப்பெரிய லாபம். இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரும் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டரும் மும்பையில் சந்திக்க போகிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, யூகே பிரைம் மினிஸ்டர் வந்து இறங்கினது டெல்லி கிடையாது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து யாராவது நம்மளுடைய நாட்டினுடைய தலைவர்களை சந்திக்க வராங்கன்னா டெல்லிக்கு தான் வருவாங்க. ஆனால் இவர் மும்பைக்கு வந்திருக்காரு.
மும்பை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, முழுக்க முழுக்க பிஸ்னஸ் சார்ந்த சிட்டி. இந்தியாவோட மிகப்பெரிய சிஇஓ கம்பெனியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே மும்பையில் தான் இருக்கும். கவர்னன்ஸ் சார்ந்த விஷயம் தான் டெல்லியில் இருக்கும். அதனால தான் அவர் மும்பைக்கு வந்திருக்காரு. இது வந்துட்டு இந்த டெரரிசம், கவுண்டர் டெரரிசம், பாதுகாப்பு இது சம்மந்தமாலாம் பேசாமல் முழுக்க முழுக்க பிஸ்னஸ்ஸு, ட்ரேடு, பணம் எப்படி 2 நாட்டையும் பலப்படுத்துறது அப்படின்றத மட்டும் பேச போகிறாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் டெலிகேஷன்ஸ் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. பிரிட்டிஷுடனான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலான வீடியோ பேசணுன்னா உங்கள் கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். இந்த அக்ரிமெண்ட் பற்றின உங்கள் கருத்தையும் கமெண்ட்டில் எழுதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.